ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் நம்ம ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு Ctrl+J ப்ரெஸ் பண்ணி இதோட காப்பி லேயர் கொண்டு வாங்க. நெக்ஸ்ட்டு ஃபில்டர் போய் ஆயில் பெயிண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான எஃபெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு ஸ்டைலைசேஷன் அட்ஜஸ்ட் பண்ணும்போது எந்த மாதிரி கிடைக்குது, இந்த ஷைன் அட்ஜஸ்ட் பண்ணால் எப்படி கிடைக்கும் ஸ்ட்ரோக்ஸ்ன்னு பாருங்கள். இந்த ஸ்ட்ரோக்ஸ் ஜாஸ்தி வேணும்னா உங்களுக்கு இந்த ஷைன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கம்மியாக வேணும்னா நீங்கள் இது கம்மியாக கொடுத்துக்கலாம். அதே மாதிரி க்ளீன்லினஸ் நீங்கள் ஜாஸ்தி வேணுமா கம்மி வேணுமான்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோ பாருங்கள் எப்படி இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி மாற்றிருக்கோம். நான் வேறொரு இமேஜ் ஓப்பன் பண்ணுறேன். இந்த பிக்சரில் நம்ம எப்படி ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். Ctrl+J ப்ரெஸ் பண்ணி இதோட காப்பி லேயர் கொண்டு வாங்க. ஃபில்டர் ஆயில் பெயிண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைலைசேஷன் ஜாஸ்தியாக இருக்கும்போது பிக்சர் ஆடாக தெரியுது, அதனால் இதை கம்மி பண்ணிக்கலாம். இதில் ஷைன் ஃபஸ்ட்டு டோட்டலி 0 கொண்டு வந்துருங்க. இந்த க்ளீன்லினஸும் ஸ்டைலைசேஷனும் நீங்கள் கம்மியாக வச்சுக்கலாம். இப்போ ஓகே கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ இருந்துச்சு, இப்போ இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதில் நீங்கள் லேயர் மாஸ்க் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கண்ணில் மட்டும் அப்படியே இப்படி ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம், கண் பிரைட்டாக தெரியறதுக்காக. ஃபோர்க்ரவுண்ட் கலரை பிளாக்காக வச்சுட்டு இங்கே நீங்கள் லைட்டாக எரேஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபோட்டோ ஃபஸ்ட் இப்படி இருந்துச்சு, இப்போது இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூட்டோரியலில் ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பார்த்தோம். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார்